ஸ்பீக்கர் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்துல இப்ப ஒரு பெருசா பேசும் பொருளா அமைஞ்சிருக்கிறது என்னன்னா, அந்த கரூர்ல உள்ள இந்த கோவில் நிலம், அந்த இனாம் நிலம் இவங்க அந்த தடையை நீக்கிட்டாங்க. அதுதான் இப்ப பெரிய பேசு பொருளா அமையுது. ஒரு பக்கம் பிஜேபி, இந்து முன்னணி, ஆன்மீக இது பேசுறவங்க எல்லாம் இது எதிர்க்கிறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் போன்றவர்கள்லாம் இதெல்லாம் ஒரு அத்தியாவசியங்க, இதெல்லாம் கொடுக்கணும், அதுக்கு நம்ம ஆதரவா இருக்கணும், ஏன்னா இது விவசாயிகளுக்கு நலம் செய்ய விஷயம் அப்படிங்கிறாரு. அது மேற்கோளும் காட்டுறாரு. அவர் மாநாடுல என்னன்னா, ஹெச் ராஜா அவர்கள் அப்ப சொன்னாரு, எடப்பாடி அவர்கள் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேற்கோளும் காமிக்கிறாரு. ஆனா நான் என்னை ஹிந்து விரோதம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரம் என்ன, இதோட சர்ச்சை பின்னணி என்ன? இப்போ இந்த லேண்டுக்கு இனாம் லேண்டுங்கிறது எப்படிங்க பேர் வந்துச்சு? இவங்க யாரும் பேர் வைக்கல. இல்ல, ஏன் பேர் வந்துச்சு? இது விஜயநகர் நாயக்கர் காலத்துல கொடுத்தாங்க, ஒத்துக்கிறேங்க. சரி, விஜயநகர் காலத்துல எதுக்கு கொடுத்தாங்க? கோயிலுக்கு மேளம் வாசிக்கணும், கோயிலுக்கு மிருதங்கம் வாசிக்கணும், கோயில் சாமியை பல்லக்குல தூக்கணும், கோயிலுக்கு அர்ச்சகனை செய்யறவங்க, இப்படி அந்தந்த கடமை செய்யறவங்க வேற வேலைக்கு போனால் சம்பளம் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்காங்க. இது அசைன்மெண்ட் லேண்ட். இப்போ நான் இன்னைக்கு வாடகை வீட்டில் திருவான்மியூரில் இருக்கேங்க. நான் 4வது வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டில் இருந்தேன். எங்கள் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறதுனால அதில் இருந்தேன். அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, அங்கேருந்து போயிட்டேன். எங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தால் அங்கே காலி இருந்தால் அப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நெய்வேலி அல்லது இது கல்பாக்கம் அல்லது பிஹெச்இஎல் திருச்சியில் ராணிப்பேட்டை, இங்கெல்லாம் குவார்ட்டர்ஸ் இருக்குங்க. அந்த குவார்ட்டர்ஸ்ல அங்க வேலை செய்யறவங்க அங்க இருக்கிறப்ப குடியிருக்கலாம். நீங்க அந்த வேலையை ராஜினாமா செஞ்சீங்களோ ரிட்டையர் ஆனீங்களோ அதை காலி பண்ணிட்டு போயிடணும். அங்க வேலை செஞ்சா அங்க இருக்கலாம். அது மாதிரி கோயிலுக்கு இந்த பணியை செய்வதற்கு இது அப்படின்னு அசைன் பண்ணப்பட்டது. இதுல 2-3 விஷயம் இருக்கு. 4 கோவில்கள், அதுல உங்களுக்கு 3085 ஏக்கர் 25,000 மதிப்புங்கிறாங்க. இதற்கு ரயத்வாரி பட்டா என்று கொடுக்கப்படுது. ரயத்வாரி நீங்க கூகுள்ல தேடினாலே இது விவசாய நிலங்கள்னு ஆகுது. ஆனால் பெரும்பான்மையர்கள் வீடுகள் இருக்குன்னு வருது. வீடுகள் இருந்தா அது ரயத்வாரியில வராது, பட்டா வர முடியாது. அடுத்ததாக இனாம் கிளாசிபிகேஷனே ரைட்டா அப்படிங்கிறத யோசிக்கணும். இந்த ரயத்வாரி பட்டா 1963 காமராஜர் காலத்தில் கொடுத்தப்பையும் அடிமனை மாற்ற முடியாதுன்னு தான் அதுல போட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ 1961 74 வரைக்கும் இந்திரா காந்தி அவர்கள் லேண்ட் சீலிங் ஆக்ட்னு ஒன்று வச்சிருந்தாங்க, நில உச்சவரம்பு சட்டம். நல்ல ஃபெர்டைல் லேண்டா இருந்தா 8-9 ஏக்கரும், இது தரிசு நிலங்களா இருந்தா அதிகபட்சம் 48 லட்சம் இருக்கலாம். மீதி எல்லாமே தனிநபரோ தனி நிறுவனம் பேர்ல எல்லாமே அரசுக்கு போயிடும்ட்டாங்க. இப்ப அப்படி கொண்டு போனதையும் ரெவென்யூல இனாம்னு போட்டு வச்சிருக்காங்க. இந்த இனாம்னா என்னங்க? என்னங்க என்ன ஓசிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ரைட். ஓசின்னா ஆன் கம்பெனி எக்ஸ்பென்ஸ்னு அர்த்தம். அன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தப்ப நீங்க அந்த நிலத்துக்கு அரசாங்கத்துக்கு வரி வராது, 1 ரூபா கூட வராதுன்னு அர்த்தம். வரி இலி, நம்ம கல்வெட்டுல வரி இலி நிலங்கள் அப்படின்னு பேரு. சரியா? இந்த வரி இலிங்கிறதை முகலாய ஆட்சியில் இனாம், அரசாங்கத்துக்கு இதுல இருந்து பைசா வராது, அவர்களுக்கு இந்த பணத்தை இந்த பர்பஸுக்கு கொடுக்கணும்னு இருக்கு. 1816 இந்தியர்களை மதம் மாற்ற முடியாம போறதுக்கு காரணம், அவன் பள்ளிக்கூடத்துல போய் அறிவா இருக்கிறான், அந்த பள்ளிக்கூடத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு வரியில நிலங்கள் இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 58% இருந்துச்சான். முதல்ல மேற்கு வங்காளத்தில் கொண்டு அவங்களுக்கு எல்லாம் 10% 20% வரியை போட்டு பண்ணாலும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் கஷ்டப்பட்டு அந்த காசுலயே அவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க. இனிமே இங்கிலீஷ் தான் படிக்கணும், இங்கிலீஷ் எஜுகேஷன் கம்பல்சரின்னு அப்பதான் மாத்தினாங்க. இதுல இன்னொன்னு, பிராமணர்களுக்கு மட்டும் கிடையாது, பிராமணர்கள் கொடுத்தா பிரம்மதேயம், வேளாளர் கொடுத்தா வெள்ளான் நிலம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இதுல விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற எண்ணாயிரம் என்ற கிராமத்துக்கு இருக்கிற அந்த நரசிம்மர் கோவில்ல உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி லெவல்ல இருந்து எவ்வளவு சம்பளங்கிற கல்வெட்டு இன்னைக்கும் பார்க்கிறோம். தேர்தல் எப்படி நடத்தணும், ஒரு ஆள் 2 தடவை தான் தேர்தலில் நிற்கணும், குடும்பத்தில் எவனா தப்பு பண்ணா தேர்தலில் நிற்க கூடாது அப்படிங்கிற சட்டம் எல்லாம் உத்திரமேரூர் கோவில்ல இருக்கு. அங்க பக்கத்திலேயே காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு போற இடத்துல ஒரு கோவில்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் மருந்து தயாரிக்கும் இடம் உட்பட இருந்திருக்கு.
இதுக்காக நிலங்கள் இருந்திருக்கு. இப்ப அந்த வேலை நடக்கல அப்படின்னா அவங்கள அனுப்பிச்சிட்டு அது தெரிஞ்ச இன்னொருத்தரம் போடணுமே தவிர, இப்ப எங்க அப்பா கோயம்புத்தூர்ல வேலை செஞ்ச வரைக்கும் அங்க இருந்தாரு, அவர் மாறியாச்சுன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற இன்னொருத்தருக்கு தேவை, நெய்வேலியில இன்னொருத்தருக்கு அது. ஸோ இந்த அசைன்மெண்ட் வேலையை செய்யலைன்னாலே அவங்களுக்கு உரிமை போயிடுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்கள்னு வருது. என்னுடைய நண்பர் ஒருவர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர், அவர் நான் 1995 வாங்கினேன், அதை 2008 பிசினஸ் பண்றதுக்காக கடனுக்கு போனப்ப இது அசைன்மெண்ட் பட்டான்னு சொல்லிட்டு கொடுக்கல, இப்பதான் கிளியர் ஆகுதுன்னு வருது, சந்தோஷமா சொல்லியிருக்காரு. நான் சொல்றது, நீங்க 95 உங்களுக்கு விற்கப்பட்டதே தவறு, நீங்க அந்த அசைன்மெண்ட் வேலையே செய்யல, ஆனா நீங்க காசை கொடுத்து வாங்கியிருக்கீங்க, பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் அந்தந்த மார்க்கெட் ரேட்ல இன்னும் வாடகைங்கிறது வசூல் பண்ணணுங்கிறது தான் உரிமை. சார் இவ்வளவு வேணாம் சார், நம்ம அந்த 2-3 தடவை சொல்லியிருப்போம். இங்க இருந்து ஸ்ரீபெரும்புதூர் போறோம், போனால் போற வழியில குயின்ஸ்லாண்டுன்னு ஒரு இது சொகுசு விடுதி இருக்கு, அதற்கு பக்கத்திலேயே சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல், எதிர்த்தாப்புல லயோலா காலேஜ் இருக்கு. அந்த சொகுசு இது குயின்ஸ்லாண்டுங்கிறது ஸ்ரீவைகுண்டம் முன்னாள் எம்எல்ஏ, இந்த முறை தோத்துட்டாரு, இப்ப இருக்கிற எம்எல்ஏவும் லாட்ரி வித்தாரு, அவங்க ஆபீஸ்ல பண்ணுங்கிற பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு, அது இப்ப வேண்டாம். அந்த முன்னாள் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ், அவர் கிறிஸ்தவர், அவருடைய தாயார் கிண்டி MKN ரோட்ல ஒரு சர்ச் வச்சு பாஸ்டரா இருக்காங்க. அவர்கள் அக்ரிகல்ச்சர் பண்றேன்னு 900 ரூபாய் வருட வாடகைக்கு எடுத்துக்கிட்டு சொகுசு பார்க் தீம் பார்க் நடத்துறாங்க. நானும் நீங்களும் போகணும்னா 750 ரூபா. அவர்கள் அதுல 20 ஏக்கர்ல ஒரு பாதி இனாம் லேண்டும் ஒரு பாதி கோயில் லேண்டுன்னு ஹைகோர்ட் பார்த்துட்டு, கோயில் லேண்டுக்கு 9.5 கோடி வாடகை பாக்கி, ரெவின்யூ லேண்டுக்கு 11.5 கோடி வாடகை பாக்கி, இதை ரெண்டையும் கட்டிட்டு ஐயாவை வெளியில அனுப்புங்க அப்படின்னு 2 நீதிபதிகள் பெஞ்ச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெஞ்ச் மாறின உடனே பிக்ஸ் பண்ணி ஒரு நீதிபதிட்ட போய் இது ரெவின்யூங்கிறாங்க, கோயிலுங்கிறாங்க, அவங்க முதல்ல பிரச்சனையை முடிக்கிற வரைக்கும் என்ன வெளியேற்ற சொல்லாதீங்கன்னு ஸ்டே 2023 வாங்கினார். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? 26. இதே திரு ரமேஷ் HRNC தாவேகா ஆட்சி வந்த பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கொடுத்த பேட்டியில் 13 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இனாம் நிலங்களாக இருக்கின்றன. அவற்றில் 2023-24 நாங்கள் பலவற்றை சர்வே செய்து அந்தந்த ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு 0 பண்ணிட்டோம், இனிமே யாரும் விற்க முடியாது, மீதியையும் மீட்கணும், இட் இஸ் அவர் கீ பிரியாரிட்டி, ஹெட்டிங்கே அதுதான். அப்படி சொன்னதை, இது என்ன பிரச்சனைன்னா, இந்த ஆட்சி தீய சக்தி, தீஞ்ச சக்தி, அந்த சக்தின்னு சொல்லி அங்க ஜெயிச்சவனெல்லாம் கூப்பிட்டு இழுத்துக்கிட்டு யானை பேரம், குதிரை பேரம், கழுத பேரம், சோஃபா பேரம் எதையோ பண்ணி இழுத்தாலும் வந்தவன்லாம் தினம் கிண்டல் பண்றான். இவர் பிறந்த குழந்தைக்கு மோதிரம் கொடுக்கறத கூட கிண்டல் பண்ணி இவர் பேசுறார். ஸோ தனக்கே முழு மெஜாரிட்டி எடுக்கணும் என்ற நோக்கில் போறப்ப ஏற்கனவே 7 சீட்டு காலியா இருக்கு, இன்னும் 9-10 பேரை அடுத்த இந்த வாரத்துக்குள்ள பண்ணிட்டு 12-13 சீட்டு ஜெயிக்கணும்னு பாக்குறப்ப கரூரில் வெற்றி பெறறதுக்கு இது உதவும் என்று சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வந்த உடனேயே நான் தாமரை பேட்டியில எனக்கு இதுக்கு சொன்னார்னு தெரியாது, அந்த கரூர்ல வெண்ணெய்மலை முருகன் கோயில்னு சொத்து 600 ஏக்கர் நிலம் கோயிலுக்கு உரிமை மீட்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்து 2019 நிறைவேற்றப்படவில்லை. அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் வழக்கு போட்டுட்டு இருக்காரு, அதைத்தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் விஜயபாஸ்கர் பேசிட்டு அடுத்ததாக விஜய் பேசுறப்ப விஜயபாஸ்கர் இதை சொல்லியிருப்பார், கரூர்ல என்ன அந்த தான் சொன்னான்னு பார்த்தா சாயந்தரத்துக்கு மேல இந்த சர்க்குலர் வருது. இந்த சர்க்குலர் தேதி 9ஆம் தேதி, நீங்க பேசினது 10. அப்ப ப்ரீடேட் பண்ணி போட்டீங்களா இல்ல கிரெடிட் எடுக்கிறதுக்கு விஜயபாஸ்கர் பேசினாரா? இவர் கோரிக்கை வச்சிருந்தா 9ஆம் தேதி ப்ரீடேட் பண்ணி போட்டிருக்கதான் வாய்ப்பு அதிகம். ஸோ இது இப்போ போன 2021 தேர்தலுக்கு முன்பாக அடிச்சு பிடிச்சி MBCல ஒரு 10% வன்னியர்களுக்கு கொடுத்தார்கள், அது சட்டப்படியாக ஜெயிக்கல. சரியா? அது போல இந்த முறை ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு பண்ணியிருக்காரா? சரி, இதெல்லாம் மீட்கணும். இன்னொன்னு ஒரு சின்ன உதாரணம் சார், இப்போ நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் தங்கறதுக்கு, மந்திரிகள் தங்கறதுக்கு கிரீன்வேஸ் ரோட்ல பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கு, ஜட்ஜஸ்க்கு இருக்கு. நம்ம எதிர்கட்சி தலைவருமே இப்போ இருக்கிற மத்திய அரசுல ராகுல் காந்தி, அவங்க அம்மா 1984 89 பிரதமருடைய மனைவியாக 10 ஜன்பத்தில் இருக்காங்க. 10 ஜன்பத்துடைய மொத்த எக்ஸ்டென்ட் 46 ஏக்கர். நம்ம இப்ப மோடி அவர்களுடைய வீட்டை விட அது பெரிய வீடு. 200 கோடி 46 ஏக்கர்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி இடத்துடைய மதிப்பு. ஆனால் அவருக்கு அன்னைக்கு பஞ்சாப் தீவிரவாதிகள், LTT தீவிரவாதிகளால் இதுன்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து 30 வருஷம் ஆகி இன்னைக்கு அங்கேயே இருக்காங்க.
10,000 கோடி இல்லை, அவங்க தனி ஆளு. அவங்க பொண்ணு எம்பின்னு தனியா வீடு, பையன் எம்பின்னு தனியா வீடு, பொண்ணுடைய மாமியாருக்கு செக்யூரிட்டிக்கு 8 கோடி ரூபாய் செலவாச்சுன்னு போன வருஷம் கணக்கு வந்தது. ஸோ இதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு சொல்ல முடியும்? நான் அங்க வந்துட்டேன், அவங்க இத்தாலிக்காரங்க பொறுப்பில்லை, ஆனால் எனக்கு இன்னைக்கும் அந்த 46 ஏக்கர் வீடு வேணும்னு இன்னைக்கு அங்கதான் இருக்காங்க. அதே மாதிரி லிப்டின் பங்களான்னு டெல்லியில இடதுசாரிகள் ஆக்குபை பண்ணதெல்லாம் மோடி வந்து தான் மீட்டார். ஸோ இது எல்லாமே அந்த வேலையை அவங்க செஞ்சாதான் கோயிலுக்கு, கோயிலுடைய குவார்டர்ஸ், கோயிலுடைய இது அந்தந்த பணிக்கான வேலைகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டதை அதை செய்யாதவங்களுக்கு உரிமை கிடையாது. அடிமனை இவ்வளவு தூரம் போனீங்க, ஸ்ரீரங்கம் வைணவர்களுக்கு கோயில்னா திருவரங்கம் தான். அந்த கோயில்ல 90% குருக்கள் 10 தலைமுறையா இருக்கிறவங்க தங்கி இருக்கிற வீடுகள், அர்ச்சகர்கள். அவங்க வீடுகள்லாம் அடிமனை கோயில் பேர்ல இருக்கிறது எங்க பேர்ல மாத்தி தரணுங்கிற வழக்குல 2026 பிப்ரவரி மாதம் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அந்த பிராமண குருக்களுக்கு உரிமை இல்லை, அடிமனை கோயிலுக்கு மட்டுமே தான் இருக்க முடியும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. 2024 ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி வேறொரு கேஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ அடிமனையை மாற்றும் உரிமை யாருக்கும் கிடையாது. நாயக்கர் காலம் சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல? அவருக்கு 2 காரணங்கள். ஒண்ணு, அவர் கரூர்காரர், கரூர்ல இதை பெருசாக்கிட்டாங்க. சில விஷயங்களை பெரிது பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு அவர் வந்து நேஷனாலிட்டி, மதம், ஜாதி எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாம சேவை மட்டும்தான் இது. அதனால கரூர்காரெல்லாம் அவருக்கு பண்ண மாட்டேன்னு தானே சொல்றாரு. ஐயா, அவர் அப்படி சொன்னார்னா, நீங்க நேற்றுக்கு அவருடைய மீட்டிங்குடைய ஸ்பீச் நானும் கேட்டேன். இந்த மாதம் மதுவை எதிர்த்து, அடுத்த மாதம் மரம் வளர்ப்பு, இதெல்லாம் NGOல துட்டு பார்க்குற பெரிய வேலை. ஒரு மரம் கண்ணுடைய விலை 5 ரூபாலேருந்து 15 ரூபா. ஒன்று 2 தனியாக வாங்கினீங்கன்னா, மொத்தமாக வாங்கினீங்கன்னா 3லேருந்து 5 ரூபா. ஆனால் ஏதோ ஒரு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சாமியார் ஒரு மரத்துக்கு 1200 ரூபா டொனேட் பண்ணணும்னாரு. இப்போ இவர் 50 லட்சம் பண்ண போறாருன்னா, அதே மாதிரி பண்ண போறாருன்னா கிட்டத்தட்ட 50 கோடி வசூல் பண்ற டெக்னிக்கா தான் நான் பார்க்குறேன். சரியா? இவர் ஆரம்பிச்ச இது என்னது, நாம் உள்ளூர் தலைவர்களா, அதான் உள்ளூர் தலைவர்கள். இந்த தலைவர்கள் மீது அழிச்ச 2 நாள்ல 17 லட்சமோ 16 லட்சமோ வந்துச்சு. அதுக்கு அடுத்த 30-35 நாள்ல ஒரு நாளைக்கு 10,000 பேர் கூட வரல. ஸோ இவர் NGO வசூலுக்கு ஒரு பக்கம் ஒரு மூமெண்ட் இருந்தால் தான் சேருவார்கள்ங்கிறதுக்கு ட்ரை பண்றார். இதையும் பரவாயில்ல, NGO ஆக்குனா தப்பு இல்லை, எல்லாருமே அறக்கட்டளை வச்சிருக்காங்க. திமுகவில் உதயநிதி பேர்ல ஸ்டாலின் பேர்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி ரைசிங் சன்ங்கிற அறக்கட்டளை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மகன் பேர்ல இந்த ஆட்சி வந்த உடனே இங்கிலீஷ் பத்திரிகை வந்துச்சு, இப்போ வருதான்னு தெரியாது. அதுக்கப்புறம் உதயநிதி அறக்கட்டளையே 32 கோடி பிளாக் பண்ணாங்கன்னு ஒரு முறை செய்தி வந்துச்சு. ஸோ அறக்கட்டளைன்னு எல்லாருமே பண்ணுவார்கள். இதெல்லாம் சட்டத்தின் ஓட்டைகளுக்குள் சம்பாத்தியத்தை செய்யும் வழி. நான் அதுக்குள்ள போல. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க, நான் வீட்டில் இருந்தா பூஜை விபூதி எல்லாம் வைப்பேன், வெளியில இறங்கிட்டேன். ஐயா, நான் இன்னைக்கு இப்ப நம்ம இதை முடிச்சுட்டு ஹோட்டலுக்கோ டீக்கோ போனா யாரு சமைக்கிறாங்க, யார் சர்வ் பண்றாங்கன்னு யாரும் பார்க்கல. ஆனா தேர்தலில் நிக்க வைக்கிறப்போ எதுக்காக ஸ்ரீரங்கத்திலையும் மயிலாப்பூர்ல மட்டும் பிராமணர்களை கொண்டு போய் நிறுத்தினாங்க? அவருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் தொடர்பு இல்லை. அவங்க அப்பா இது மறைமலை நகர் கோயில்ல பூசாரியா இருக்காரு, அவங்க அம்மா மயிலாப்பூர்ல சமையல் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள எதுக்குங்க ஸ்ரீரங்கத்துல கொண்டு போய் நிக்க வச்சிங்க? ஏங்க திருச்சி கிழக்க தேர்ந்தெடுத்து என் பேர் ஜோசப் விஜய்னு பேரை சொன்னாரு. அங்கே இது வேளாள கிறிஸ்தவர்கள் 85,000 பேர் ஓட்டை வாங்கணும்னு தான் போனார். ஸோ ஜாதி மதம் ஒளியறதுங்கிறதெல்லாம் எங்கேயும், ஏன் கோயம்புத்தூர்ல தான் எனக்கு இந்த சீட்டு வேணும்னு அண்ணாமலை கேட்கிறாரு, ஏன் வேற எங்கேயும் போல? எல்லாருமே இந்த ஐடென்டி பார்ட்டி, அந்த தைரியம் மோடிக்கு இருந்துச்சு. வாரணாசின்னு தேர்ந்தெடுத்தா வாரணாசியில கிட்டத்தட்ட 30% பேர் முஸ்லிம்ஸ். கிட்டத்தட்ட இந்த முறை அந்த ஓட்டு வராம அவருடைய லீடு குறைஞ்சுது. இதுலயும் அவருக்கு பெரிய அந்த அளவுக்கு 2வது சீட்டை 2014 வாதோதராலையும் அவருடைய கேஸ்ட்லாம் கிடையாது. ஸோ அந்த தைரியம் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் கிடையாது. சார், நான் ஹிந்து, நான் வீட்டில் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் ஹிந்து. நீங்க முஸ்லீமா, வணக்கம். நீங்க கிறிஸ்டினா, வணக்கம். உங்க கோயிலுக்கு நீங்க போங்க, என் கோயில். ஆனா ஏன் நான் முஸ்லீம் கோயிலுக்கு வந்து குல்லா போட்டுக்கணும், ஆனா விபூதி வைக்க, நான் ஒரு பிரசாதம் கொடுத்தா சாப்பிட மாட்டேன், இது சாத்தானுக்கு வச்சதுன்னு அவன் சொல்றதை தடுக்கிறதுக்கு கேட்கலன்னா நீ உப்பு போட்டு சோத்த தின்னதுக்கே நியாயம் இல்லை. ஒருத்தன் உருவ வழிபாட்டை கேலி செய்து சாத்தான் வழிபாடுன்னு ஒருவன் சொன்னான்னா அவன் அறிவற்ற மூடன், அவன் நம்புற புக்கு குப்பை. இதுதான் உண்மை.
சரியா? இதை சொல்ற தைரியம் இல்லை, அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ண. இன்னொன்னு, இவருக்கு என்ன பிரச்சனைன்னா, இவர் பிஜேபியில 5 வருஷம் தன்னை வளர்த்து கொண்டார். இப்ப சீமான் 20 வருஷம் போய் 8%ல இருந்து 4% வந்திருக்காருன்னா, இவர் இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்ச மாதிரி புதிதாக அரசியல் ஆரம்பிச்சிருந்தா அதுக்கு 15 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் பிஜேபிங்கிற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணா இவரை இன்னும் பிஜேபின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நேற்றுக்கு சாக்கடை என யூஸ் பண்ணியிருக்காரு. செக்யூலர் பாலிடிக்ஸ் தான் சாக்கடை. நீ வீட்டுக்குள்ள இந்துவா இருக்கணும், வெளியில வந்துட்டா இந்து மதத்தை கேலி பேசணும், அருவருப்பாக பொய் சொல்லணும். இந்து மதத்துல பிரிவு இருக்கு. ஏன் எதுல பிரிவு இல்லை? எந்த மதத்துல பிரிவு இல்லை? 15,000 பேராயர் போஸ்ட்ல ஒரு தலித் கூட இல்லைன்னு அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. சோ இது சாக்கடை. செக்யூலர் பாலிடிக்ஸ்ங்கிற வார்த்தை சாக்கடைத்தனமானது. நீங்களா இருக்கணும். செக்யூலர்ங்கிற வார்த்தையே எப்படி வந்ததுன்னு சொன்னால், ஆட்சியின் மீது சர்ச் செய்த கட்டுப்பாட்டுகளை வெளியேற்றுவதற்கு பேர் தான் செக்யூலர்னே. ஏன்னா ஆட்சியை சர்ச் இன்டைரக்டாவோ டைரக்டாவோ கண்ட்ரோல் பண்ணதை எதிர்த்து ஐரோப்பாவில் நடந்த கிளர்ச்சியில சர்ச்சை வெளியேற்றுவதற்கு பெயர் தான். இன்னைக்கு எந்த சாமியார் சொன்னாலும் யாரும் ஓட்டு போட போறதில்லை, எதுவும் போறதில்லை. அங்க அது கிடையாது. இன்னைக்கும் ஜமாத்துல சொன்னா இதுல இன்னைக்கும் அதான் நடக்குது. அதை மீறி விஜய் இந்த முறை அவருடைய ஐடென்டிட்டி ஹெல்ப் பண்ணிச்சு. சோ இப்ப பிரச்சனை என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, ஏன் இப்படி அவர் பேசுறாருன்னா, ஆனந்த விகடன் ஃபங்க்ஷன்ல அவர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு கட்சியில சேர்றப்ப இந்த மாதிரி நான் பண்றப்ப அந்த மதத்தினர் வேற்று மதத்தினருக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதை போக்குறதுக்காக தான் நான் இப்படி மாறி போய் இப்ப நான் பேசுறேன், அவங்க கண்கள்ல ஏக்கம் தெரிஞ்சது அப்படிங்கிறார் அவர். ஐயா, இது எல்லாமே நீங்கள் அவர்கள் நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் அனைவரையும் சமமா பார்க்கிறோங்கிறது இல்லாம, அவர்கள் நீ இந்துவா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை மாத்தணும், உன்னை அழிக்கணும்னு அவன் நினைக்கிறத நீ ஏத்துக்கிற. இன்னைக்கு மேற்கு வங்காளத்திலையும் ஆக்ராலையும் இருக்கிறவங்க கோமாதாவை கொல்லக்கூடாதுன்னு சட்டம் போடணும்னு இமாம்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போய் பொது இடங்களில் கொலைக்கு எதிர்த்து அப்பீல் பண்ணி ஸ்டே வாங்குறாங்க. அவங்க இது பண்றாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியால நீங்க இதுக்கு பக்ரீத் இல்ல, இதுக்கு ஹஜ்ஜுக்கு போனாலே ஒரு பலி கொடுக்கணும். ஆனால் அதை நீங்க பணம் கட்டிட்டா அபட்டர்ல உங்க பேர் சார்பாக வெட்டுவார்களே தவிர நடு ரோட்ல நீங்க வெட்ட முடியாது. சோ நான் தான் சொல்றது, செக்யூலர் பாலிடிக்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மொத்தமா ஓட்டு போடுவாங்க, அவர்களை அப்படியே எடுக்கணுங்கிற ஒரு சாக்கடைத்தனமான என்னோட ஐடென்டிட்டி என்னை இழிவுபடுத்திக்கிட்டு அவனுக்கு சாதகமா பேசுவேங்கிறது அவசியமே இல்லை. சரியா? இது நாயக்கர் காலத்தை சேர்ந்த ஒரு செப்பேடு திருக்கண்ணமங்கை கோயில்ல கிடைச்சது. அந்த செப்பேடு கிடைச்சி ஒரு 10 நாள் கழிச்சு காணாம போயிடுச்சு. உடனே அதை எதிர்த்து என் நண்பர் யானை ராஜேந்திரன் ஆர்டிஐல போட்டா 1 மாசம் கழிச்சு பதில் வராம ரிமைண்டர் போட்ட பிறகு ஒரு அசிஸ்டன்ட் ஈவோ வீட்டுல வச்சிருக்காரு. அது எடுத்துட்டு போறதுக்கு உரிமையே கிடையாது, இருக்கு. ஆனா அது உண்மையா பொய்யான்னு செக் பண்றோம் நாங்க. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜி எக்ஸ்பர்ட்டை கொடுத்து உண்மைன்னு பிறகு அந்த 400 ஏக்கரும் மீட்கப்படணும்னு 2017 தீர்ப்பு 26 வரைக்கும் பண்ணல. கோயிலுக்கு அசைன் பண்ணிட்டா. சூரிய சந்திரன் உள்ள வரை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. இதை இந்தியாவில் இல்லைங்க, லண்டன்ல போய் தமிழக அரசு ஜெயிச்சதுதான். லண்டன்ல பட்டூர் நடராஜர் கோயில் கேஸ். பட்டூர்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு கோயிலே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த ஊர்ல 13 சிலைகள் பூமிக்கு அடியில் கிடைச்சதுல நடராஜரை மாத்திரம் எடுத்து வித்து லண்டன் கடைசியாக லண்டன் மியூசியத்துல இருக்குன்னு தெரிஞ்சு வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டப்ப அந்த கோயில் சிலை தான் நிரூபிக்கிறதுல கஷ்டப்பட்டு இந்த 12 சிலையும் எடுத்துட்டு போய் ஒரே சைஸ்ன்னு காட்டியும் கடைசியில இதுல இருந்த மண்ணு வேற அதுல இருந்த மண்ணு வேறெல்லாம் போய் ஃபோரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட் சந்திரசேகரன் இங்க இருந்து போய் அந்த நடராஜர்ல இருந்த அதுக்கு பேர் என்ன சொல்றது, கரையானுடைய இதெல்லாம் அந்த செலந்திகளுடைய இந்த மண்ணில் மட்டும்தான் வரும் அப்படின்னு நிரூபிச்ச பிறகு சர்ச்சு அந்த கோர்ட்ல ஒரு கேள்வி வந்தது. அது ஆக்சுவலா நான் பில்லு போட்டு கனடா பெட்ரோலியத்துல இருந்து வாங்கின எல்லா ப்ரூஃபும் வச்சிருக்கேன். யாரோ ஒருத்தன் இந்தியால இருந்து கொடுன்னா நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்ட உடனே தான் தமிழக அரசின் சார்பாக அன்றைய தொல்லியல் துறை இயக்குனர் என்னுடைய குருநாதர் திரு நாகசாமி அவர்களை கூட்டிட்டு போனப்ப அவர் தமிழ்நாட்டில் 65,000 கோயில் கல்வெட்டுல இருக்கு. அதுல குறைந்தபட்சம் 20,000 கல்வெட்டுக்கு மேல எந்தெந்த தானம் கொடுத்தாலும் சூரிய சந்திரன் உள்ள வரை அந்த தானம் இந்த தானம் அந்த கோயிலுக்கு நந்தாவிளக்கு ஏற்றுவதற்கு அதற்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கோவிலில் உள்ள விக்கிரகம் என்பது
ஜூரிஸ்டிக் பர்சன், சட்டப்படியாக ஒரு உயிருள்ள எவர் மைனர் குழந்தை, அந்த குழந்தையுடைய சொத்தை காப்பாற்றுவதற்கு எந்த பக்தருக்கும் உரிமை உண்டு. ஏன்னா இந்த வழக்கை லண்டன்ல நடத்தினாங்க. பிரிட்டன்ல பல விதமாக கிறிஸ்துவ பிரிவுகள் உண்டு. இவர் ஐரிஷை சேர்ந்தவர், அந்த அயன் கென்னடிங்கிறவர். அதனால டினாமினேஷன் பிரச்சனை தெரியும். இதை ஆய்ந்து எந்த பக்தர் வேணும், சைவ கோயிலுக்கு வைணவர் கேட்கலாம், வைணவ கோயிலுக்கு சைவர் கேட்கலாம்னு சொல்லிட்டு இவர் கொடுத்துள்ள இந்த ஆதாரம் படியாக சூரிய சந்திரர் உள்ளவரை அந்த கோயில், அந்த விக்கிரகம், அந்த கோயிலின் சொத்தை ஏலியனேட்டே பண்ண முடியாதுன்னு கொடுத்த தீர்ப்பில் தான் முந்தானேதிக்கு ஆஸ்திரேலியால இருந்து மோடி அவர்கள் 3 சிலையை மீட்டு வந்திருக்காரு. சோ கோயில் சொத்தை ஏலியனேட்டே பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு இதுக்கு ஆதரவு கொடுக்கிற யாருமே பேயாழ்வார் அவதரிச்ச சன்னதி இன்னைக்கு வரைக்கும் மூடி கிடக்கு. அதை பத்தி யாராவது குரல் கொடுத்திருக்காங்களா? பேயாழ்வார் வாழ்ந்த காலம் 8, 9ஆம் நூற்றாண்டு. இங்க முகலாய ஆட்சி ஆற்காடு நவாப் வந்தது 17ஆம் நூற்றாண்டு. அது எப்படிங்க அவங்களுக்கு கீழே போகும்? அதுக்கு டாக்குமெண்டே இல்லைன்னு கோர்ட்ல வந்து ஹைகோர்ட் தீர்ப்புல எதற்கும் ஒரு முறை முஸ்லிம் இதுல கேளுங்கன்னு சொல்லி அது அந்த தீர்ப்பு வந்து 30 வருஷமா இன்னைக்கு ஒண்ணும் பண்ணாம அந்த கோயிலுக்கு இது இல்லாம பேயாழ்வார் அவதரிச்சானா அப்படி கிடக்கு. அந்த டாக்குமெண்டே எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அந்த ஜட்மெண்டே என்கிட்ட இருக்கு. சோ எல்லா டாக்குமெண்ட் ப்ரூஃப் 1860களில் பட்டாக்கள் அத்தனையும் கம்ப்யூட்டரைஸ் செய்யப்பட்டது. அது படியாக ஏன் சார், எப்படி சார் இனாம் பட்டான்னு உங்களுக்கு பேர் தெரிஞ்சது? ஏன் கொடுத்தப்பையும் அது சாதாரண பட்டான்னு போட்டிருக்கலாம்ல? சரி, இன்னொரு பிரச்சனை. இப்ப இது அரசுக்கு சொந்தமான நிலம், தனியாருக்கு சொந்தமான நிலம். அரசுக்கும் இல்ல, கார்த்திகை இல்ல, தேவப்பிரியா இல்லைன்னா புறமானது புறம்போக்குன்னு வச்சான். அந்த புறம்போக்குலயே ஊர்ல பல விதமா இருக்கும். மக்கள் வாழும் இடமாக இருந்தால் நத்தம் புறம்போக்கு. நத்தம் புறம்போக்குன்னா 3 சென்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா 3 சென்ட்டுக்கு மேல ஒரு ஆளுக்கு தேவையில்லை. 3 சென்ட்னு சொன்னா 1435 × 3 முன்னாங்க 1315 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கு மேல ஒரு ஆளுக்கு தேவையில்லை அப்படின்னு. ஆனா நானே பேங்க் வேல்யூவேஷனுக்கு 85 சென்ட் எல்லாம் பார்த்திருக்கேன். வீடே இருக்காது, காலியா. இதுக்கெல்லாம் கடனும் கொடுத்துருக்காங்க. சோ அதே மாதிரி மேய்ச்சல் நிலத்துக்குன்னே மேய்ச்சல் புறம்போக்கு. இன்னைக்கு குளத்தோ இது கிட்ட இப்ப வண்டலூர் கேளம்பாக்கத்துல போலீஸ் குவார்டர்ஸ் கட்டின இடத்துல பாதி இடம் மேய்ச்சல் புறம்போக்கு, அரசே எடுத்து கண்டிருக்கும். நீர்நிலை புறம்போக்கு, கோயில் புறம்போக்குன்னு வர்றப்ப கொடுக்க மாட்டாங்க. கேட்ட சார் கோயில் எடுத்த யார் சார் எடுத்துருவாங்க? அப்படியே இருக்கட்டும் சார், இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த திராவிட ஆட்சிகள் கொடுப்பதில்லை. கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை திண்டுக்கல் பெரியசாமி சொல்லியிருப்பார், பழனி கோயில் நிலைமை அரசு நிலத்து அரசு பேர்ல தான் இருந்து, நான் தான் பட்டா கொடுத்தேன். 10ஆம் நூற்றாண்டுல இருந்து அங்க சைவ அந்தணர்கள் ஆட்சி பண்றாங்க. நாங்க மேல கல்வெட்டு இருக்குங்க. நீங்க ஒரு போலி செப்பேட் எடுத்துன்னு வந்து நம்ம சுகி சிவம் வளர்றதெல்லாம் விட்டுருங்க. சோ அதனால பிரச்சனை என்னன்னா, கோயில் சொத்தை கொள்ளையடிப்பதுங்கிறது இந்து சமய அறநிலைத்துறை வேலையாக இருக்கு. இந்து சமய அறநிலைத்துறை 47,000 கோயில்ல 35,000 கோயிலின் ஆண்டு வருமானம் 10,000 கீழே. இன்னைக்கு நீங்க இந்த இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலை எடுங்க சார், இந்த கோயிலுக்கு மாசம் 5,000 ரூபாய் வருமானம் வருது சார், நீங்க எடுத்து நடத்துங்க சார். அது ஒரு வயசான குடும்பம் நடத்துனாங்க, அவங்க போயிட்டாங்கன்னா சார் அதெல்லாம் வேணாம் சார், நீங்க பாத்துங்க சார், இந்த கோயிலுக்கு 50 ஏக்கர் இருக்குது, உண்டியலுக்கு வாரம் 1 லட்சம் ரூபா வருதுன்னா அடுத்த நாளே வந்துருவாங்க. அப்படி எடுத்துட்டு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த நிலைமைக்கு வருது, 10,000 ரூபாய்க்கு கீழே. அப்புறம் அந்த சொத்தெல்லாம் தனியார் கைக்கு போயிடும். கலைஞர் கருணாநிதி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு கோயம்புத்தூர்ல இருக்கிறதுல திருவண்ணாமலை கோயிலுக்கும் இதுக்கும் இருக்கு. இங்க இருந்து திண்டிவனம் போற இடத்துல அதுக்கு பேர் என்ன, பாபுராயன் பேட்டைன்னு ஒரு ஊர். அந்த இது கோயிலுடைய விஜய வரதீஸ்வரர் கோயில்ல, வரதராஜ பெருமாள் கோயில் 20 ஏக்கர்ல இருக்கு. மூலவர் சன்னதி இடிபட்டு அம்பாள் சன்னதியில மூலவரையும் அம்பாளையும் வச்சுக்கிட்டு ஒரு கால பூஜையை காஞ்சி சங்கர மடத்தின் சார்பாக ஒரு குருக்கள் பண்ண, HRNC பண்ணல. ஆச்சா, அங்க ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்கு. அந்த ஊர்ல சிவன் கோயில் எங்க இருந்ததுன்னு யாருக்கும் தெரியல. பாபுராயன்கிறது ஒரு நாயக்கர் காலத்து இவர், அவர் கொடுத்த ஊரு, அந்த பேர்ல தான் ஊரே இருக்கு. அந்த கோயிலுக்கு 600 ஏக்கர் இருக்கு. ஒரு 110 ஏக்கரை ஒரு பிரைவேட் காலேஜுக்கு லீஸுக்கு கொடுத்தாங்க. அவங்க 2015ல அவங்க இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு 9 மாடி கட்டி ஒரு வருஷத்துக்கு சில 100 கோடிகளை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கோயில் அப்படியே பாழடைஞ்சிருக்கு. என்னுடைய நண்பர் திரு ஜெகநாதன் வழக்கு போட்டு கண்டெம்ட் வழக்கு நடந்துட்டு இருக்கு. கண்டெம்ட் வந்தா ஐயா மன்னிச்சிருங்கன்னு வருவாங்க இந்து சமயத்துறை, ஆனா வேலை நடக்காது. இதே வேலை நடந்துகிட்டு இருக்கு. சோ பாபுராயன் பேட்டையில அங்க SRM உடைய அக்ரிகல்ச்சர் போட்டு பாருங்க, நான் போய் சொல்றேன்னா SRM அக்ரிகல்ச்சர் காலேஜ் அங்கதான் இருக்கு. ஆனால் அந்த ஒரு இடத்துடைய வாடகையை வாங்கியிருந்தா 110 ஏக்கருக்கு, ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு போட்டிருந்தா 10 வருஷத்துக்கு இது 1 கோடின்னு போட்டாலே 10 கோடி, அதை வச்சு ரெனோவேட் பண்ண முடியும். அந்த ஐயருக்கு வந்து செய்யற இவருக்கு காஞ்சி மடம் கொடுக்குற சம்பளத்துல 2-3 கோயில் ஒரு நாளைக்கு பண்ற.
ஸோ மூதூர் அர்ச்சகர்னு ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சார் கோயிலை காப்பாத்துறதுக்காக வாங்க சார். திருவண்ணாமலையில ஒரு கோயில் எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க கோர்ட்ல. அதனால இந்து சமய அறநிலைத்துறை என்பது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் தாவேகா இருந்தாலும் கோயில்களை கபலீகரம் செய்வதற்குத்தான் இருக்கிறார்கள். அதை தடுக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா அவசரப்பட்டு கரூர்ல ஜெயிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்கு இது பண்ணினாலும் தமிழர்களுக்கு இவர் மிஸ்கைடட்ங்கிறது புரிஞ்சிருக்கும். இன்று நாளைக்கு என்னுடைய நண்பர் அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களும் இது அவருக்கு பேர் என்ன திரு டி ஆர் ரமேஷ் 2 பேரும் வழக்கு போடுறான்னு வந்திருக்கு. நாளைக்கு லிஸ்ட் ஆயிருக்கணும். இப்ப செய்தி பார்த்தேன். அது கண்டிப்பா ஸ்டே கிடைச்சிரும். ஆனால் 13 லட்சம் ஏக்கரை மீட்கிறேன்னு சொன்ன திரு ரமேஷ் இதுக்கு எப்படி அப்ரூவல் கொடுத்தார்? இன்னொன்னு ஒரு கோயிலும் தனி. அதுல ஒரு கோயில் எதுன்னா புகழூர் கோயில், புகழிமலை கோயில்னு போட்டிருக்காங்க. அங்க இருக்கிற கல்வெட்டு தான் சங்க இலக்கியத்தில் 3 அரசர்கள் பெயர் கொண்டது. 1968 அண்ணாதுரை தலைமையில் நடந்த இது உலக தமிழ் மாநாட்டில் அந்த கல்வெட்டை வைத்துதான் சங்க காலத்தை குறிக்க வேண்டும் ஐராவதம் மகாதேவன் படிச்சார். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மறுப்பு கிடையாது. அதன் படியாக சிலப்பதிகாரத்தின் சேரன் செங்குட்டுவன் காலம் 188 243 வரும். இதை வச்சுதான் எல்லாமே தமிழ் இலக்கியத்தின் ஆதாரம் இருக்கிற அந்த புகழிமலை கோயிலை சொத்தை எடுக்கிறாங்க. ஸோ அந்தந்த வேலை செஞ்சா அவங்களுக்கு நீங்க அந்த வேலை அசைன்டு பட்டான்னா அசைன்டு வேலையை செய்யணும். அந்த அசைன்மெண்ட்டை நீங்க செய்யலைன்னா உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்க செய்றீங்கன்னா நீங்க இருக்கலாம். நீங்க கோயில்ல குருக்களுக்காக அது கொடுக்கப்பட்டதா, கோயில்ல பாடுறதுக்காக கொடுக்கப்பட்டதா, கோவில்ல வாத்தியம் வாசிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதா, கோயில் இதை இது பண்றதுக்கு அப்படின்னு இல்ல. நைவேத்தியத்துக்கு நீங்க நிலத்தை உழுது அந்த இது கொடுப்பீங்க, அதுக்கு உங்களுக்கு வீடு நிலம்னா அதை பண்ணீங்கன்னா கொடுக்கலாம். அதை செய்யலைன்னா நீங்க போங்க வேற தேவைப்படுற ஆளுக்கு கொடுக்கலாம். இதுல ஏமாந்து வாங்கி இருந்தாலும் கோயில் சொத்து உங்களுக்கு பற்காலத்தில் படும். ஒரு குறைந்தபட்ச வாடகையை கடந்த காலத்திற்கும் வருங்காலத்தில் சந்தை வாடகையும் இது முழுக்க ரெக்கவர் பண்ணா சார் கோயிலுக்கு 28 கோடி பிளாட்ஸ் இருக்கு. அதுல பாதி கன்ஸ்ட்ரக்டே ஆயிருக்கும். 28 கோடி ரூபாய்க்கு 2 ரூபா 3 ரூபா ஸ்கொயர் ஃபீட் போட்டாலே ஒரு மாசத்துக்கு 75 கோடி, 82 கோடி. அப்ப வருஷத்துக்கு இவங்க 200 கோடி தான் வசூல் பண்றாங்க. இதுல கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் எவ்வளவு இருக்கு? பார்த்தசாரதி கோயிலுடைய சொந்தமான பில்டிங்ல டியூசிஎஸ் வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசின் சிவில் சப்ளைஸ் இது அமுதம் சூப்பர் மார்க்கெட் இருக்கு அந்த இதில். ஸோ கடைசியாக நான் பார்த்து சில வருடங்களாச்சு இப்போ கொடுத்துட்டாங்களான்னு பார்க்கணும். ஸோ இந்த நிலைமையில் இருக்கிறப்ப கோயில் சொத்துக்களை நீங்க ஜெயலலிதா ஆட்சியில் 5,80,000 ஸ்கொயர் ஃபீட் ஏக்கர்னு சொல்லுது. இது இப்போ போன ஆட்சி இபிஎஸ் ஆட்சியில் 5,30 ஆகி இப்போ 4,80 ஆகி அதுல 3,50க்கு தான் இடம் மேட்ச் பண்ணியிருக்கோம் சார். அத்தனையும் 2017-18 மகாதேவனுடைய தீர்ப்பு 1863 பட்டாவை ஆன்லைன்ல ஏத்தணும்னார். அதை ஏத்திட்டா நானும் நீங்களுமே செக் பண்ணிடலாம். ஸோ தயவு செய்து கோயில் சொத்துக்களை எடுக்காதீர்கள். சிவன் சொத்து குலநாசம், பெருமாள் சொத்து சர்வநாசம் வாங்க. தயவு செய்து இது வேண்டாம். ஒரு இடைத்தேர்தல் வெற்றிக்காக இதை செஞ்சிருக்கீங்க. மற்றபடி அந்த பாதிக்கப்பட்டவர்களும் ஒரு நியாயமான தொகையை கொடுப்பதற்கு மனசால் செஞ்சுட்டு சுவாமிக்கு கொடுங்க. ஏன்னா ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் இப்ப இருக்காருங்களே செக்ரட்டரி இந்து அறநிலைத்துறை குமரகுரு, அவரு இன்னும் பத்திரப்பதிவுக்கும் அவரே தான். இல்லாட்டி பத்திரப்பதிவு இதை அப்ஜெக்ட் பண்ணியிருப்பான். மட்டும்தான் பழனியில பாத்தீங்க 105 கோடி சுத்த 2 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. HRNC கட்டுற பில்டிங்க்கு அப்ரூவலே வாங்காம கட்டுறாங்க பாதி பில்டிங்க்கு. ஏன்னா நாங்கள் சிஎம்டி அமைச்சரும் எங்களுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தடுப்பதற்கு கண்டிப்பாக மத்திய அரசும் இதுல இறங்கணும். இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு எப்படி வக்ஃப் போர்டில் அந்த திருச்செந்துறை கிராமத்தை வச்சுதான் இந்தியா முழுக்க பண்ண இவ்வளவு கேட்கறேங்க. கத்தோலிக்க சர்ச்சுக்கு 17 கோடி ஏக்கர் இருக்கு அபிஷியலா. ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டதுன்னா அதை பயன்படுத்தலன்னா திரும்பி வந்துரும் ரூல் இருக்கு. நம்ம இது எக்மோர்ல ஸ்டேஷன்ல இருந்து நீங்க வெளியில இறங்கினா அதுக்கு வலது பக்கம் இருப்பது கிற்கு சர்ச் இருக்கிறதுல 9.5 ஏக்கர்ல 1/2 ஏக்கர்ல தான் சர்ச் இருக்கு. மால் கட்டுறேன்னு அவங்க போக சிஎஸ்ஐ எதிர்த்து வழக்கு போட அது ஆர்மி இடம்னு கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் மீட்கப்படலை. ஸோ ஆர்மி கோயில் இடங்கள் மீட்கப்பட வேண்டும். இது மாதிரி அதனுடைய உரிமையை அடிமனை உரிமையை ஆத்துறதுங்கிறது சர்வநாசத்துக்கு வழி பண்ணும். தயவு செய்து இதை நிறுத்தணும்.